சான்றோர்களே, பெரியோர்களே, காலம் கருதி தொடக்கத்தையே உங்களுக்கு அந்த ஒரு சில நிகழ்வு உங்களுக்கு சொன்னேன். அம்மா எனக்கு செய்த ஒரு அற்புதத்தை, இந்த நூல் வெளிவருவதற்கு முதல் காரணம் அன்னை பெரியநாயகி உடனாய கனககிரீஸ்வரர். அடுத்த காரணம் சக்கரை அம்மா. காரணம் என்னன்னா, முன்ன சொன்னதான் அந்த தொடக்கம், நூல் வெளியேறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு மாசி மாதம் முடிஞ்ச தடைப்பட்டு நின்றது. தேர்தல் இருக்குது, எனக்கு ஒரு மாதம் இடைவெளி கொடுனார் இந்த பிரஸ்கார். சரி விட்டுட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து போனபோது அந்த மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு சின்ன விஷயங்க ஐயா, அதில் ஒரு ஏன்னா நீங்கள் நூல் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அந்த நினைவு வர்றதுக்காக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 54வது பக்கத்தில் வரும். இங்கே வந்து போன பிறகு நான் எழுதுந்து, சக்கரத்தம்மை சந்நிதி வந்திட பெரியநாயகி அம்மை பேரருள் மாலையில் அடியேன் பாடினது. சக்கரத்தம்மை சந்நிதி வந்திட சங்கரி நீயும் இன்முகம் காட்டியே மிக்கவே பேசி இன்புறச் செய்வாய். அம்மா அனந்தாம்பா இளம் பெண்ணார் சொல்ல தேவிகா ஒரு பெரியநாயகி கிட்ட வந்து அவங்க அப்பாவோட வருவாங்களாம். வந்து அங்கே உட்காந்து அந்த அம்மா வந்து உட்காந்துருவாங்களாம். அம்மாவை பார்த்து, யார் பெரியநாயகியை பார்த்து. பெரியநாயகி அளவலாவே பேசுவாங்களாம் சக்கரத்து அம்மா கிட்ட. அப்போ இவங்களுடைய அந்த அருள் கடாட்சி தான் நம்ம சொல்றது. அதை தான் இதில் கொடுத்துருக்கேன். இன்முகம் காட்டியே இன்புற பேசுவாய் மிக்கவே பேசி இன்புறச் செய்வாய் மேதினி தன்னில் உன்னை போலவே தக்கதோ தெய்வம் தேடினும் இல்லை. அம்மா பெரிய நாயகி இப்படி ஒரு அற்புதத்தை, தங்க தாமரைய தெய்வ ஒரு கடாட்சத்தை, அமிர்தத்தை இந்த பூலோகத்துக்கு கொடுத்தியம்மா. உன்னை போன்று ஒரு தக்கதோ தெய்வம் இல்லை, தக்கதோ தெய்வம் இல்லை. தாளினை கட்டி இதுல ஒரு அச்சுப்படி வந்து, தாளினை காட்டி என்னிடம் பேசுவாய். அம்மா சக்கரத்தம்மாட்டு பேசினியம்மா, இன்னைக்கு ஏழை திருவடியில் வந்திருக்கிறேன். அந்த அம்மாவை செய்த கருணையில கோடியில் ஒரு துரும்பாவது எனக்கு செய்யுமா. நம்ம எல்லோரும் கேட்க வேண்டியது, எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் உரியது. என்னிடம் பேசுவாய் அக்கரம் ஐந்தும் ஆண் அமா தேவி நகர் அருளே பெரிய நாயகி அம்மையே. அடுத்து இன்னொரு பதிகத்துங்க, என் சீர்வத்தில் 57வது பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நின்னுடைய அருளே அனந்தாம்பாளாம். யாருடைய அருளே? பெரிய நாயகி அருளே. நின்னுடைய அருளே அனந்தாம்பாளாம் நிகரில் உருவாய் தேவிகாபுரத்தில் பொன்னுருவெனவே பூத்து வளர்ந்து பூதளம் மகிழ மாதவம் எனவே மண்ணிடும் திருவானியூரில் கோயிலும் மலர்ந்திட அமர்ந்த அற்புதம் என்னே. தேவிகாபுரத்தில் அனந்தாம்பாலா நீ பிறக்க வச்ச அந்த உன்னுடைய அம்சமாகி, அந்த பராசக்தியினுடைய அம்சமாகி அந்த பராபரி அனந்தாம்பாள் என்ற சக்கரம்மாள் தேவிகாபுரத்தில் திருவான்மியூரில் கோவில் கொள்ள வச்ச மண்ணிடும் திருவான்மியூரில் கோயிலும் மலர்ந்திட அமர்ந்த அற்புதம் என்ன. இது என்னமா அற்புதம்? தேவிகாபுரம் திருவான்மியூருக்கும் பாலம் கட்டி வச்சிருக்குமா. மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? பாம்பனுக்கும் திருவான்மியூருக்கும் ஒரு பாலம், தேவிகாபுரத்துக்கும் திருவான்மியூருக்கும் ஒரு பாலம். அப்படி அற்புதம் என்னே கண்ணலே கற்கண்டே தேவி நகர் கருமணி பெரியநாயகியே. இது பெரியநாயகி அம்மையுடைய பாக்கல்ல 2 பாடல் இங்க வந்து போன பிறகு அடியேன் எழுதி இதை இணைத்திருக்கிறேன். இப்படி அம்மையாருடைய இங்க வந்து போன அவருடைய அம்மையாரையும் நம்ம பிரேஸ் ஐயாவையும் தொடர்பு கொண்டு கேட்டேன். தேவிகாபுரத்துலேருந்து வந்து போனேன். நான் இங்கே வந்து நிகழ்வு சொன்னேன். அடியனுக்கு நீங்கள் ஒரு சிறு உதவி செய்யணும்னு என்னன்னு கேட்டாங்க. அம்மாவுடைய வரலாறு வேணும். என்னுடைய நூலில் வந்து அம்மாவுடைய வரலாற்று சுருக்கமாக 2 பகுதியை வெளியிட போகிறேன். அம்மாவுடைய ஃபோட்டோ வேணும்னு. அப்போ தான் அவங்க என்னன்னாங்க, தேவி வந்து பல பேர் வந்திருக்காங்க, தரிசனம் பண்ணியிருக்காங்க, யாரும் அம்மாவுடைய ஃபோட்டோவோ அம்மாவுடைய வரலாறு வெளியிடன்னு இதுவரையில் யாரும் கேட்கல. ஆனால் நீங்கள் கேட்கறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இது அம்மா பெரிய நாயகியும்
தாய் சக்கரை அம்மையாக எனக்கு இட்ட கட்டளை, அதை நிறைவேற்றணும். அவருடைய புகழ் இல்லாத நூல் வெளியிடுற மாதிரி இல்லை, எனக்கு நீங்கள் தயவு கூர்ந்து அனுப்பணும். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அம்மையாருடைய வரலாறு குறியில் அனுப்பிச்சாங்க புத்தகம். ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. அதை நம்ம பெரிய தேவிகாவரம் பெரியநாயகி அம்மை திருக்கோயில் கோபுரம், இந்த கோபுரத்தில் அம்மா உட்கார வச்சு இதுவும் பாருங்க, இதுவும் போட்டிருப்பேன். அவதார தலம் முத்தி தலம் ஆக இரண்டும் பதிவு பண்ணி மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் மயிலம் சிவஞான பாளைய சுவாமிகள் வந்து இந்த நூலை 20ஆம் தேதி வெளியிட்டார்கள். ஒரு சின்ன கருத்து மட்டும், அம்மா சொன்னவங்க ஒரு வார்த்தை, அம்மா சக்கர அம்மா வந்து முத்தி அடைஞ்ச நட்சத்திரம் தெரியும், திருவாதிரை நட்சத்திரம் மாசி மாதம். அம்மா பிறந்த விஷயம் எல்லாரும் தெரியும். ஆனால் அம்மா பிறந்த நட்சத்திரம் இதுவரை இப்போதான் ஒரு 7 மாதம் தான் விஷயம் தெரியும்னாங்க. என்னான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மா அவதாரம் செய்திருக்காங்க. இது வந்து தெலுங்குல எங்கள் தாத்தா நஞ்சுண்டராவ் எழுதி வச்சிருந்தார். சமீபத்தில் தான் ஒரு 8 மாதம் தான் இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். சரிம்மா, அது கண்டுபிடிச்சீங்களே, நீங்கள் அதை மறுபதிப்பு புத்தகத்தை ஏற்றி இந்த பிறந்த நட்சத்திரத்தை பதிவு பண்ணிக்கலான்னு கேட்டேன். இல்லை, இந்த பிறந்த நட்சத்திரம் தெரிஞ்சு இதுவரை நாங்கள் அந்த நட்சத்திரத்தை பதிவிட்டு புத்தகம் வெளியில்லை, இப்போ தான் தெரிஞ்சு இது மாதிரி தான் செய்யணும் நாங்கள். அப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன், அம்மா உங்களுடைய உத்தரவு இருந்தால் தேவிகாவரம் நூலில் அம்மையாருடைய அந்த நட்சத்திரத்தை பதிவிட்டு வெளியிடலாமான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுதான் சக்கரை அம்மாவுடைய சித்தம் பொழுது, நான் பிறந்த ஊரில் தான் என்னுடைய நட்சத்திரம் வெளியே வரணும்னு அம்மாவுடைய கட்டளை பொழுது தாராளமாக செய்யுங்கன்னாங்க. முதலில் அம்மா பிறந்த அவதாரம் செய்த திரு நட்சத்திரம் அம்மாவுடைய கட்டளை பிரகாரம் இதில் வெளியிட்டு 20ஆம் தேதி வெளியே வந்தது. அங்கே இந்த நிகழ்ச்சியை தேவிகா பேசினேன். 170 ஆண்டு ஆச்சு அம்மா அவதாரம் செய்து. தேவிகாபுரத்தில் இப்போதுதான் இந்த அம்மா மறுபடியும் பிறப்படுத்தது போன்று போட்டாவிலையும் அம்மா வரலாறு தேவிகாபுரத்தில் வந்திருக்காங்க. அதில் நட்சத்திரம் இங்கே வந்து புதுமையாக இப்போ தான் வந்திருக்குது. பிறந்த நட்சத்திரம் அம்மாவுடைய பிறந்த நட்சத்திரம் இப்போ தான் கொண்டாட போகிறாங்க திருவான்மியூரில். அடியன் போக போகிறேன்னு தேவிகாவில் எல்லோரும் பெரிய மகிழ்ச்சி. இது பெரிய மகிழ்ச்சிங்க. அம்மா இவங்க கொடுத்த ஒரு அன்பு கட்டளையா ஐயா பினேஷ் ஐயா செய்த பெரிய உதவியால் இந்த நூலில் நான் அம்மாவுடைய வரலாறும் இந்த ஃபோட்டோவும் அமைக்க எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அவங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இன்னும் ஒரு சின்ன விஷயம் முதல்ல சொன்னதான், நம்ம சக்கரை அம்மாள் சந்நிதி மாலை என்று அம்மாவுக்கு ஒரு 100 பாக்கள் எழுதுறதுக்காக தொடங்கி 50 பாடல் முடித்து விட்டேன். அது டைப் கொடுத்துருக்கேன். அந்த பிரதி உங்களுக்கு அனுப்புகிறேன், அவங்க பார்க்கட்டும். அடுத்து 101 பாடல் அம்மா பேரில் ஒரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்க கேட்டாங்க, எப்போ வெளியிடலாம், நீங்கள் பாடல் எழுதுறீங்க எப்போ வெளியிடலான்னு கேட்டாங்க. குரு பூஜை போது வெளியிடலாம், வர குரு பூஜை மாசி மாதம் அதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். அம்மையார் எனக்கு துணை இருப்பாங்க, சக்கரை அம்மா எனக்கு உள்ள இந்த துணை இருந்து எனக்கு வழிகாட்டுவாங்க. அடுத்து இப்போ ஒரு 2 மாதத்தில் ரத்னகிரி முருகனுடைய இறையருள் பாமாலை ரத்னகிரி முருகனுக்கு எழுதியிருக்கேன். பாலமுருகன் அடிமை சுவாமியினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரத்னகிரியில் வெளியாக போகுது. இப்படி இறைவன் கொடுத்த ஒரு கருணையால் இதுவரையில் அடியேன் வந்து 1500 பாக்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். பல நூல் என்னால் என்றாலும் அம்மையாருடைய கருணையால் வெளியிட்டிருக்கேன். அதில் ஒன்று இந்த சிவானந்த மணிமாலை என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் வந்து உங்களுடைய மத்தியில் அடியேன் உரையாற்றுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.